pictures. ஹாய் ஹலோ, உங்களை போல் ஒருவன். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ஏதோ ஹோல்சேல் ரேட்டில் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். அதான் இன்றைக்கி அங்கே விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆயிடுச்சு. சரிங்களா, இது வந்து நம்ம கேப் புக் பண்ணி தான் வர மாரி இருக்கும். இங்கே பஸ்ஸுலாம் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இந்த ஓபிலியோ டிஸ்கவுண்ட்னு இருக்குங்களா, இதுதான் கடையோட ஷாப் நேமு. இதை வந்து நீங்கள் மேப்பில் அடித்து வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வரலாம். ஓகே மகளே, இங்கே வந்து பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதாவது நம்ம வாங்குகிற அந்த நார்மல் கடைங்களை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக நம்ம ஓகே தான், பர்ச்சேஸ் பண்ணின்னு போனால் மொத்தமாக வாங்கின்னு போகலாம். தீவிரமாக தேனுங்கிறாப்புல தமிழ். என்ன வாங்கின்னு போகலாம், புது தம்பதி வேறு, ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுற வேறு என்ன வாங்கலான்னு யோசிச்சுக்கிறாப்புல. பார்த்துங்க, தமிழோட அம்மா அவன் உங்களுக்கு கூட வாங்கலை, அவங்க ஒய்ஃபுக்கு தான் தேடுனுக்கிறாப்புல. கேட்டுங்க வீட்டுக்கு வந்ததும். இவர் ஃபியூச்சரோடைய ஒய்ஃபுக்கு தேடுனுக்கிறாரு. இவரு கல்யாணம் ஆக போகுது. சரி, ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு வந்து எப்படி என்ன மாதிரி சுத்தி சுத்தி தேடுனுக்கிறாரு. நான் ஆல்ரெடி மேரிடுன்னு தெரியும்டா எல்லாருக்குமே. ஐ ஹேவ் 2 சைல்டு. என் குழந்தைங்களுக்காக இதுதான் வாங்கியிருக்கேன். இன்னும் சாக்லேட் தேடுனுக்கிறேன் பெட்டரா. அவரும் என்ன நியூ கப்பலா தம்பி? மேரிடா? அவரும் மேரிடு. என்ன மேரேஜ் தான் போகிறோம். மேரேஜ் தான் போகிறாரா? ஓகே சரி, ஓகே அப்படியே வரலாம். இந்த பிஸ்கெட்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபான்னு இருக்குது. இங்கே 3.5 ரூபான்னு 5 ரூபான்னு வரைக்கும் வந்து போச்சு மற்ற இடத்துல. இப்போ வந்து என்னென்னா தொழில் நேர்த்தி தான் சொல்லுவாங்க. 3 வாங்கினீங்கன்னா ஒரு பீஸோடைய ரேட்டு 2.95 வருங்க. அப்போ 3 × 2.95. ஒன்று மட்டும் வாங்கினா 3.49. பார்த்தீங்களா, இதுதான் தொழிலோடைய விஷயம். இதே போல் தான் நிறைய இது இருக்குது. எல்லாமே ஓகே தான். 2 ரூபா 3 ரூபான்னு கம்மியாக தான் இருக்குது. மினிமம் 1 ரூபானாவது கம்மியாக இருக்குது எல்லாத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகே மக்களே, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள். நம்ம ஒப்பீனியன்லாம் கேட்டுப்போம். கேட்டால் தானே கரெக்டாக சொல்ல முடியும். ப்ரோ, இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெரைட்டிஸ் எதுவும் இல்லை. ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராடக்ட் எதுவும் அதிகமாக. மறுபடியும் நம்ம இன்னொரு ரெகுலர் ஷாப்புக்கு போகிற மாதிரி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, காட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம ஷாப்பிங் சிட்டிலாம் போனோம்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். ஆமாம், அதனால் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஏமாந்துட்டீங்க. எங்களை கூட்டின்னு வந்தவரே இவர் தான். முகத்தை காட்டு தம்பி. ஏமாந்துட்டாராமே இவரு. இங்கே காட்டு, முகத்தை காட்டு. இவர் தான் கூட்டின்னு வந்தாரு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஏமாந்துட்டோம் அப்படின்ற. நம்ம மாதிரி பசங்க எத்தனை பேர் போறானுங்க நம்ம அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அதனால காலி. சரி, ஓகே ஓகே. நம்ம லேட். ஸோ வரவங்க தாராளமாக இங்கே வரலாம். வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கலாம். பட் அந்தளவுக்கு ரொம்ப குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட் எல்லாம் ஓகே தான். நம்ம நார்மலாக வாங்குகிற இடத்தோட 1 ரூபா இல்லை 2 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக. சரி, ஓகே, தேங்க்யூ.